கொடைக்கானல்ல இருக்கிற பூம்பாறை இந்த குழந்தை வெள்ளப்பூர் திருக்கோவில்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்குது. என்னன்னா, முருகர் சன்னதிக்கு வெளியில, அதாவது நம்மளுடைய லெஃப்ட் சைடு நடராஜருடைய சிலை இங்க வந்து செதுக்கப்பட்டு இங்க வச்சிருக்காங்க. இது ஏன்னா அவரோட ரைட் சைடு வந்து விஷ்ணு இருப்பாரு, பிரம்மா இருக்காரு, லெஃப்ட் சைடு வந்து நடராஜர் இருக்காரு. இந்த கோயில் குழந்தை வேலப்பூர் திருக்கோவில் பூம்பாறையில் இருக்கிற இந்த கோயிலுக்கும் இந்த நடராஜருக்கும் அந்த பக்கம் இருக்கிற பிரம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மா விஷ்ணு சிவன், ஆத்தல் காத்தல் அழித்தல், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான், 1 2 3, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். இதுல இந்த பிரசன்ட் அப்படிங்கறத வந்து யாராலுமே வாழ முடியாது. எதிர்காலம் ஒண்ணு இருக்கு, இறந்த காலம் ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த குழந்தை வேலப்பூர் திருக்கோவில்ல இருக்கிற பூம்பாறை இந்த நடராஜர் இங்க பிரசன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வாழ்றதுக்காக உருவாக்கின ஒரு கோயில், ஒரு உயர்ந்த ஸ்தலம்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்மா அப்படிங்கிறது வந்து படைக்கிற இடத்தை சேர்ந்தவர், இவர் யாரு? சிவன் அப்படிங்கிறது வந்து அழிக்கிற இடத்தை சார்ந்தவர், விஷ்ணு அப்படிங்கிறது வந்து காக்கிற இடத்தை சார்ந்தவர். பிரம்மா விஷ்ணு சிவன், புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இந்த மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உயர்ந்த ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை குழந்தை வேலப்பூர் திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். இந்த கோவிலில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, பழனியில நவபாசனம் சொல்லக்கூடிய அந்த சிலை இருக்கு. இங்க பூம்பாறையில வந்து தசபாசனம் அப்படின்னு சொல்ற இந்த முருகர் சிலை இருக்கு. போகரால செய்யப்பட்ட, போகரோட சிஷியனா இருக்கிற புலிப்பாணி, அவருடைய 18 சித்தர்களோட அத்தனை ஆதிக்கமும் இவங்க வாங்கி இந்த 2 சிலையும் செஞ்சிருக்காங்க. பழனியில இருக்கிற நவபாசன சிலை, பூம்பாறையில் இருக்கிற தசபாசன சிலை, இந்த 2 சிலை இருக்கு. 3ஆவதா ஒரு சிலை, அது எத்தனை பாசானத்தால ஆனதுன்னே தெரியல. ஆனா அதுவும் போகரால செய்யப்பட்டது. அது எங்க இருக்குன்னா மதிகட்டான் சோலைக்குள்ள. இது 3ம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பழனி, 2வது வந்து பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பூர் திருக்கோவில், 3வது வந்து மதிகட்டான் சோலை. இது 3ம் முக்கோணம், 3 கோணங்களை உடையவன் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஒரு சேட்டலைட்டுமே இல்லாம, இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் உலகத்துல இதெல்லாம் இருக்கட்டும், டெலஸ்கோப் இதெல்லாம் வச்சு பாக்குறாங்க. அப்ப எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாதப்பவே ட்ரையாங்கிள் மாதிரி இந்த 3 கோணங்களை உடையவன் முருகன். அதுதான் இந்த முருகருடைய பேர். முருகருக்கு பேர் வரதுக்கான காரணம் இதுதான். இந்த 3 புள்ளியில இருக்கிற அதிசயமும் ரகசியமும் இதுதான். நவபாசான சிலை, தசபாசான சிலை, எத்தனை பாசனங்களால் ஆகப்பட்ட சிலை என்றே தெரியாமல் ஒரு சிலை வந்து மதிகெட்டான் சோலையில் இருக்கு. அது மதிக்கெட்டான் சோலை இல்ல, மதிகேட்டான் சோலை. அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு காடு. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயில்ல இருக்கிற குழந்தை வேலப்பூர் திருக்கோவில் இங்க வந்து இவரை